ஒரு 1000 பேருக்கு எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள்? கியூபால 1000 மொத்த மக்கள் தொகை என்றால் அதுல 25 பேர் அந்த ஊர்ல ஆசிரியர்கள். அமெரிக்கால இது 12 பேர், அதில் பாதி. ஒரு நபருக்கு 1.2 துப்பாக்கி என்கிற விகிதத்தில் அமெரிக்கா வைத்திருக்கிறது. ஆனால் உலகம் முழுவதும் எபோலா வைரஸ் வந்தாலும் சரி, அல்லது கோவிட் வந்தாலும் சரி, பூகம்பம் வந்தாலும் சரி, பெரும் சூறைக்காற்றுகள் வந்து மக்கள் துன்பப்படும் போதும் எல்லா இடங்களுக்கும் யாரும் கேட்காமல், எந்த வசதியும் கேட்காமல், எந்த செலவுகளும் கேட்காமல் கியூபா தன்னுடைய மருத்துவர்களை அனுப்பி வைத்திருக்கிறது. தோழர்களே, நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கிற இந்த நிமிடத்தில் லெபனானிலோ அல்லது ரஷ்யாவிலோ அல்லது ஈரானிலோ அல்லது காசாவிலோ எங்கோ ஒரு இடத்தில் ஒரு குழந்தை தன் கையை இழந்தோ கண்ணை இழந்தோ அல்லது தன்னுடைய உயிருக்காக போராடி கொண்டோ இருக்கும் என்கிற நிலைமையை யார் உருவாக்கி வைத்திருக்கிறார்? நான் அமெரிக்காவை மட்டும் சொல்லவில்லை. அது ஏகாதிபத்தியத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிறது, அதை செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் முதலாளித்துவ நாடுகள் அனைத்தும் ஏகாதிபத்தியத்தை விரும்புகிறார்கள். நேற்றைய தினம் சேக் என்னுடைய பிறந்த தினம். பிப்ரவரி 14 காதலர் தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஆனால் ஜூன் 14 உலகத்தையே காதலித்தவன் பிறந்த தினம். இந்த உலகம் முழுவதையும் தங்கு தடையின்றி ஆறத் தழுவி அன்பால் அது மிதக்க வேண்டும் என்று கருதிய ஒருவருடைய வாழ்க்கை அது. அந்த புரட்சியில், கியூபா புரட்சியில் அவருடைய பங்கும் உண்டு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை மாநகராட்சி பிரிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த மாநகராட்சியினுடைய மொத்த மக்கள் தொகை என்னவோ அதுதான் கியூபா என்கிற அந்த நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகை. இப்ப தாம்பரம் நகராட்சி வந்திருக்கு, அந்த பக்கம் வடக்கையும் பிரிச்சிருக்காங்க. அந்த ஒரு நாடு உலகத்து முழுவதையும் ஆட்டி வைக்கிற ஆப்கானிஸ்தானில் தலையிடுவேன், ஈரானை துவம்சம் செய்வேன், ஈராக்கை நான் முடித்து விட்டேன், லிபியாவை நான் கபலீகரம் செய்து விட்டேன், காசா என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள், லெபனான் இப்போதும் நாம் தாக்குதல் தொடுத்துக் கொண்டிருப்பேன், வெனிசுவேலா என்கிற நாட்டிற்குள் புகுந்து அந்த நாட்டினுடைய தலைவரையும் அவருடைய மனைவியையும் அங்கிருந்து நான் கடத்தி செல்வேன் என்று கொக்கரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டின் அருகில் நின்று கொண்டு மார்க்சியம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. எவனுக்கும் அடிபணிய மாட்டோம், அன்பை பரப்புவதற்காக வந்தவர்கள் நாங்கள் என்கிற கொடியை உயர்த்தி பிடித்து நிற்கிறது கியூபா. அந்த கியூபாவை நேசிக்க வேண்டிய, ஆதரிக்க வேண்டிய கடமை, அமைதியை, உலக அமைதியை, அனைவருக்குமான வாழ்க்கையை, அனைவருக்குமான கல்வியை, அனைவருக்குமான மருத்துவத்தை விரும்புகிற அத்தனை பேரும் செய்ய வேண்டிய வேலை. அவன் பணக்கார நாடு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அமெரிக்கா தான் மிகப்பெரிய பணக்கார நாடு உலகத்திலேயே. ஆனா அது ஏராளமான ஆயுதங்களை தன் கையில் வைத்திருக்கிறது. அந்த நாட்டில் எவ்வளவு ஆயுதங்கள் இருக்கிறது என்று கணக்கிட்டால் அது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையாக அது இருக்கும். ஆனா மாறாக ஆசிரியர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த பணக்கார நாட்டில் அமெரிக்காவில் நான் ஆசிரியர்கள் எண்ணிக்கைக்கு வர்றதுக்கு முன்னால டாக்டர்கள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அமெரிக்காவில் 1000 பேருக்கு 3.7 டாக்டர். இந்த சின்னஞ்சிறு கியூபா 1000 பேருக்கு 9.5 டாக்டர். இதை போல கிட்டத்தட்ட 3 மடங்கு கொண்டதாக மருத்துவர்களை உருவாக்கி வைத்திருக்கு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 பேருக்கு
எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள்? கியூபால 1000 மொத்த மக்கள் தொகை என்றால் அதுல 25 பேர் அந்த ஊர்ல ஆசிரியர்கள். அமெரிக்கால இது 12 பேர், அதில் பாதி. ஒரு நபருக்கு 1.2 துப்பாக்கி என்கிற விகிதத்தில் அமெரிக்கா வைத்திருக்கிறது. ஆனால் உலகம் முழுவதும் எபோலா வைரஸ் வந்தாலும் சரி, அல்லது கோவிட் வந்தாலும் சரி, பூகம்பம் வந்தாலும் சரி, பெரும் சூறைக்காற்றுகள் வந்து மக்கள் துன்பப்படும் போதும் எல்லா இடங்களுக்கும் யாரும் கேட்காமல், எந்த வசதியும் கேட்காமல், எந்த செலவுகளும் கேட்காமல் கியூபா தன்னுடைய மருத்துவர்களை அனுப்பி வைத்திருக்கிறது. இங்க அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனா இன்னொரு வகையில் பார்த்தீர்கள் என்றால், இடையில் சில வருடங்களுக்கு முன்பு, எனக்கு வருடம் சரியாக ஞாபகம் இல்லை, பிளேக் நோய் வந்து விட்டது. அது கடந்த காலம் அல்ல, இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால பீகார்ல அது வேகமாக பரவி கொண்டிருந்தது. அப்போது அமெரிக்காவிடம் அதற்கான மருந்து இருந்தது. பிளேக் நோய் ஒளிந்து விட்டது என்று நாம் கருதி கொண்டிருந்த போது அது வருகிறது. இப்போது அம்மை நோய் கிடையாது. ஒரு காலத்தில் அம்மை நோய் ஆண்டுதோறும் வரும், காலரா ஆண்டுதோறும் வரும். இதற்கெல்லாம் தடுப்பூசிகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, பிளேக் நோய் ஒளிந்து விட்டது என்று கருதுகிற போது இந்தியாவில் பிளேக் நோய் வந்தது. நமக்கு கொஞ்சம் போல தேவை, ஆனால் நமக்கு என்ன தேவையோ அதை போல 100 மடங்கு வாங்கினால்தான் நான் மொத்தமாகத்தான் தருவேன், தனியாக தரமாட்டேன் என்று ஒரு நாடு சொன்னது. எனக்கு இவ்வளவு போதுமே, அவ்வளவு கொடுக்க வேண்டியது இல்லையே. நான் உற்பத்தியானதை விற்க வேண்டும் என்றால் இதை தவிர எனக்கு வேறு வாய்ப்பு கிடையாது, இதை மொத்தமாக வாங்க வேண்டும் என்று அமெரிக்கா நம்மை நிர்பந்தப்படுத்தியது. நாம் வாங்கினோம். ஒரு சின்ன நாடு, உலகம் முழுவதும் எங்கே நோய் நொடியால், நான் சொன்னல, உலகத்தையே நேசித்தவன், உலகத்தை காதலித்தவன், உலகம் மக்கள் முழுவதையும் தன்னுடைய ஒரு பகுதியாக நேசித்த மனிதன் என்கிற காரணத்தினால் அந்த தாக்கத்தை அவன் விட்டு போயிருந்தான். அங்கே காசு கேட்கிற பிரச்சனை இல்லை. அதாவது ஒரு மிகப்பெரிய புயல் வந்தபோது அமெரிக்காவில் அவர்கள் மீது பொருளாதார தடை, சாப்பிடுவதற்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, மருந்துகள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை அங்கே ஊர்ல கப்பல் போச்சுன்னா அனுப்ப முடியாதுன்னு சொன்ன போதும் கூட, அந்த அமெரிக்காவில் பிரச்சனை என்று வந்தபோது தன் நாட்டு டாக்டர்களை அனுப்பி வைத்து காப்பாற்றியது கியூபா. அந்த கியூபாவின் மீது இப்போது மிக கடுமையான பிரச்சனை. அந்த எப்படி வெனிசுலாவுக்குள் புகுந்து தூக்கி கொண்டு போனார்களோ மதுரோவையும் அவருடைய மனைவியையும், அதே போன்று நான் கியூபாவையும் நான் இப்படி செய்வேன் என்கிறது அமெரிக்கா. தொடர்களே, இதெல்லாம் ஒரு பக்கம். ஏகாதிபத்தியம்னு சொன்னா என்ன? ஏகாதிபத்தியம் என்றால் என்ன? முதலாளித்துவத்தின் உச்சம். முதலாளி எதுக்கு இருக்கிறாரு? லாபம் சம்பாதிக்கிறதுக்கு. இந்த உச்சபட்ச லாபம் எதன் மூலமாக வருவென்றாலும் அதையெல்லாம் செய்கிற அமைப்பாக அது இயங்குகிறது. தொடர்களே, அத சரி, ஒருத்தன் ஒரு லாபம் அதிகமாக பார்க்கறது ஒரு தப்பா என்று நாம் யோசிக்கக்கூடும். ஆனால் அவையெல்லாம் நம்முடைய ரத்தம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன் நான் இதை சொல்றேன்? நம் ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்கிற போது அது ஒரு தனி நபர், இன்னைக்கு கோமாளி மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப் இப்பத்தானே வந்தாரு. ஈரானின் மீது போர் தொடுத்தது ட்ரம்ப் இல்லையே, வியட்நாம் மீது போர் தொடுத்தது ட்ரம்ப் இல்லையே, லிபியாவின் மீது போர் தொடுத்தது ட்ரம்ப் இல்லையே. இது ஏகாதிபத்தியம் என்பது இந்த மூலதனத்தின் சுரண்டலின் அடிப்படையான குணாம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது அவர்கள் மும்முனை தாக்குதல் நடத்துகிறார்கள். ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் பொருளாதாரம், இன்னொரு பக்கம் இராணுவ ரீதியாக. தொடர்களே, நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கிற இந்த நிமிடத்தில் லெபனானிலோ அல்லது ரஷ்யாவிலோ அல்லது ஈரானிலோ அல்லது காசாவிலோ எங்கோ ஒரு இடத்தில் ஒரு குழந்தை தன் கையை இழந்தோ கண்ணை இழந்தோ
அல்லது தன்னுடைய உயிருக்காக போராடி கொண்டோ இருக்கும் என்கிற நிலைமையை யார் உருவாக்கி வைத்திருக்கிறார்? நான் அமெரிக்காவை மட்டும் சொல்லவில்லை. அது ஏகாதிபத்தியத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிறது, அதை செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் முதலாளித்துவ நாடுகள் அனைத்தும் ஏகாதிபத்தியத்தை விரும்புகிறார்கள். இங்கே தோழர்களே, திடீர்னு ஒரு நாள் ஜனநாயகப்படுத்த போகிறேன் என்று போய் அங்கிருந்த சதாம் ஹுசேனை கொண்டார்கள். அந்த நாடு இன்று வரையிலும் சியா, சன்னி, குர்திஸ் என்ற 3 பிரிவுகளாக இருக்கிறது. முஅம்மர் கடாஃபி லிபியாவினுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்தார். அவரை சுட்டு கொன்று இழுத்து கொண்டு போவதை காண்பித்தார்கள். கடந்த ஆண்டு வரை அந்த நாட்டில் ஒரு அமைப்பை அவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை. இப்போ வியட்நாம் போர் குறித்து தோழர் இங்கே சொன்னார். நீங்க இப்படி உலக நாடுகளில் பலவற்றிலும் இதே போல லத்தீன் அமெரிக்க நாடுகள் பலவற்றில் 1904 இருந்து 2000 ஆண்டு வரை லத்தீன் அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்த 94 பேரை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். 94 பேர்னா யாரோ ஒரு ஆள் கிடையாது, ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் கிடையாது. நாட்டினுடைய தலைவர்கள் அல்லது அந்த நாட்டினுடைய இடதுசாரி இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் என்று 94. ஏன் இதெல்லாம் செய்யறாங்க? இது அதனுடைய குணம். அதற்கு லாபம் தேவை. இது நேரடியா போர்களை, ஆப்கானிஸ்தான் போர்ல எவ்வளவு பேர் இறந்து போனாங்க. அதாவது ஈரான்ல அந்த போர் முடிந்த பிறகு, நான் அப்போது இங்கே நம்முடைய தோழர்களுக்கு பலருக்கும் ஞாபகம் இருக்கும், அந்த போர் நடந்துகிற போது நான் இங்கே சைதாப்பேட்டையில், அது என்ன பிள்ளையார் கோயில் தெரு தானே, பிள்ளையார் கோயில் தெருவில் நான் குடியிருந்தேன். தோழர்களே, அந்த போருக்கு எதிரான ஒரு இயக்கம், அதில் அப்போ தடியடியெல்லாம் நடத்தினாங்க. அது ஒரு பக்கம். அப்போது மார்க்சிஸ்ட் கட்சி அறைகோல் விட்டது, பென்சில் கொடுங்க. பென்சில் அந்த நாட்டில் கிடைக்கலையா அப்படின்னா, குழந்தைகள், காயம்பட்ட குழந்தைகள் 5 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள். ஒரு சின்ன நாட்டுக்குள்ள, இப்ப நம்ம நாடுனா நம்ம 140 கோடி மக்களை பற்றி யோசிக்கிறோம். ஐரோப்பிய நாடுகளிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு ஜெர்மனி தான். ஜெர்மனியினுடைய ஜனத்தொகை தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை அளவுதான். எனவே நம்ம நாடு என்று பார்க்கிற போது உலக நாடுகள் எல்லாமும் இப்படி இந்தியா மாதிரியான பெரிய நாடு இல்லை. அந்த நாட்டிற்குள்ள 5 லட்சம் குழந்தைகள் 5 to 15 வயதுக்குள் இறந்து போனார்கள் என்றால் இடையில் ஒரு தலைமுறை காணாமல் போயிருக்கும். மறந்து விடாதீர்கள். மறு உற்பத்திக்கான அந்த காலமே சைக்கிளே மாறி போயிருக்கும். அந்த குழந்தைகளுக்கு ஆபரேஷன் பண்ற போது அனஸ்தீசியாவுக்கு தேவையான இந்த கார்பனும் ஒரு அடிப்படை அம்சம் என்கிற முறையில் பென்சிலை கொடுக்க மாட்டேன்னாங்க. நம்ம பென்சில்லாம் இந்த தெருக்களில் நானும் வந்திருக்கிறேன். பென்சில் கொடுங்க, நாங்கள் ஈராக்குக்கு அனுப்ப போகிறோம் என்று 5 லட்சம் குழந்தைகள். நான் இப்ப சமீபத்தில் கேரளா நடந்த ஒரு நிகழ்ச்சியை தோழர் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் பேபி சொன்னார். அவங்க வேற ஒன்றும் இப்படி கூட்டம்லாம் நடத்தல. காசாவில் கொன்றளிக்கப்பட்ட குழந்தைகளுடைய போட்டோல எவ்வளவு கிடைச்சதோ அவ்வளவு ஒட்டி வச்சிருந்தாங்க. பிரபலங்கள் யாரு? ஓவியர்கள், திரைக்கலைஞர்கள், திரைப்பட இயக்குனர்கள், பாடலாசிரியர்கள், அறிவுஜீவிகள், எழுத்தாளர்கள் எல்லோரும் நின்று அந்த இறந்து போன குழந்தைகளின் பெயரை மட்டும் சில மணி நேரங்கள் வாசித்திருக்கிறார்கள். ஒரு 10 பேரை ஒருத்தர் வாசிப்பார், அடுத்தவர் வாசிப்பார். காசா இன்னைக்கு இருந்த இடம் தெரியாமல் இருக்கிறது. அதை விட கொடூரம் ட்ரம்ப் அதுக்கு சொன்னது. அதை அந்த பகுதி முழுவதையும் ஒரு பொழுதுபோக்கு ரிசார்ட் கற்ற இடமாக நான் மாற்றப் போகிறேன். எவ்வளவு பெரிய வக்கிரம் என்று தெரியும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் முழுவதையும் நம்முடைய மூளையை பலருக்கும் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார். சதாம் ஹுசேன் உலகின் மிகப்பெரிய டிக்டேட்டர் என்பதுதான் ஒரு பிரபல டைரக்டர். நீங்க சொன்னா ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அமீர் அவர் நம்ம அரியலூர்ல அந்த பொண்ணு இறந்துச்சுல நீட் இதில்
அனிதா. அனிதாவினுடைய இறப்புக்கு போயிட்டு அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். ஒரு பேட்டி கொடுத்த உடனே நான் பார்த்தேன், டேய், இந்த சத்தாம் ஹுசேன் மாதிரி சர்வாதிகாரிகளுக்கு என்ன நிகழ்ந்ததோ அதுதான் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களுக்கு நடக்கும்னு பேசியிருந்தார். நான் அன்னைக்கு முழுவதும் அடுத்த நாள் தான் நான் அதை பார்க்குறேன், ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அப்புறம் அவர் லைனில் வந்தார். அவருக்கு அப்போது எங்கள் 2 பேருக்கும் அறிமுகம் இல்லை. ஆனால் நான் என்னை சொல்லிட்டு பேசினேன், அனிதா பிரச்சனைக்கு போனீங்க, பேசுனீங்க, சதாம் ஹுசேன் கொல்லப்பட்டதில் உங்களுக்கு உடன்பாடா அப்படின்னு கேட்டேன். ஆனால் அவன் ஒரு ஒரு டிக்டேட்டர், அவன் அப்படி ஒரு ஆள் கொல்லப்படுவதில் என்ன இருக்கிறது. அப்புறம் நான் வரிசையாக கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதை கொன்னவன் யாரு அப்படின்னு கேட்டேன். கேட்டுட்டு இந்த மூளைக்குள் சதாம் ஹுசேன் அந்த நாட்டுக்குள் என்னவெல்லாம் செய்தார் என்பதை நான் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே வந்த பிறகு அதில் பலவற்றில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. கம்யூனிஸ்டுகளை ஒழிப்பதில் உலகம் முழுவதும் எவனும் குறைந்தவனாக இருந்ததில்லை. கம்யூனிஸ்டுகள் என்றால் இப்ப ஈரான் நடக்குது, நம்ம சொல்றோம், அந்த அங்கே இருந்த ஆட்சி கம்யூனிஸ்டுகளை ஒழிக்க வேண்டும் என்றுதான் நினைச்சது. இப்படி பலரும் செய்வார்கள், அது பிரச்சனை இல்லை, அது போராடலாம், அது அந்த நாட்டுக்குள் நடக்கிறது. அவர் சொன்னார் தப்பு தான் அப்படின்னு. அப்ப ஏன் அவர் சொன்னாரு? நான் ரொம்ப நேரம் அந்த உரையாடலுக்குள் போகல. அப்ப நான் இதெல்லாம் பேசின பிறகு அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க இப்படி சொன்னீங்க? நல்லா வாசிக்கிறவர், நல்லா பேசுறீங்க, மதுரை மாதிரியான ஒரு இடத்துல இருந்த ஒரு நபர், உலக அரசியல் பொதுவாக மதுரைக்காரங்க நல்லா பேசுவாங்க. அவர் சொன்னார், திரும்ப திரும்ப சத்தாம் ஹுசேன் சர்வாதிகாரி சர்வாதிகாரி என்று படித்து படித்து மனதிற்குள் நமக்கு அப்படி ஒரு பிரச்சனை சேர்ந்திருக்கு. முஅம்மர் கடாஃபியை பற்றி அப்படித்தான் சொன்னார். அவர்கள் எல்லா இடத்திலும் அதை செய்தார்கள். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், நம்மூரினுடைய வளங்கள் சுரண்டப்படுகிறது என்றால் அதனுடைய பொருள் என்ன? பொலிவியால லூலா டா சில்வா என்று ஒருவர் ஆட்சி பொறுப்பில் இருந்தார். இங்கே நம்முடைய காம்ரேட் கான்ஸ்டா பாடும்போது பேசுறாங்க, மாற்றம் என்பது சாதாரண மாற்றம். அந்த நாடு மிகப்பெரிய பூமிக்கு அடியில் ஏராளமான தாது பொருட்கள் உள்ள நாடு. அந்த நாட்டை ஊர்ல இருக்கிற எல்லா பயிலும் சுரண்டணும். ஆத்துல போற தண்ணி எல்லா நாய்க்கும் சொந்தங்கிறது மாதிரி அந்த நாட்டு விஷயத்த அடிச்சுட்டு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய JSW ஜிண்டால் ஸ்டீல் ஒர்க்ஸ் என்கிற நிறுவனம் உட்பட நிலக்கரி, இரும்பு சுரங்கம் என்று அனைத்து வகையான சுரங்கங்கள், அந்த கம்பெனிகளுக்கு எவ்வளவு அந்த வருகிற வருமானத்தில் கம்பெனிகளுக்கு 72%, அரசாங்கத்துக்கு 28%. அவர்களுக்கு மிக பிரதானமான அம்சமே அவங்களுடைய சொத்தே இதுதான். ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அந்த இடதுசாரி சொன்னார், லூலா டா சில்வா அதை அப்படியே மாத்திரம் அப்படின்னார். எப்படியே மாத்திரம்? 72% அரசாங்கத்துக்கு, அரசாங்கம் என்பது மக்களுக்கு, 28% தான் கம்பெனிக்கு, இருக்கிறவன் இரு, இல்லாதவன் போ அப்படின்னு சொன்னார். அப்பவும் எந்த தொழிலையும் விட்டுட்டு எவனும் எல்லாம் போயிடல. ஏன்னா 28% என்பதே அவனுக்கு கொள்ளை லாபம். அப்ப நீங்க பாருங்க, 3 மடங்கு அதுவரையிலும் எவனிடமோ போய்கொண்டிருந்தது. லூலா டா சில்வா முழுமையான கம்யூனிஸ்ட் கூட கிடையாது, ஒரு தொழிற்சங்க தலைவராக வளர்ந்தவர், இடதுசாரி கொள்கையின்பால் ஒரு நாட்டம் இருந்தவர். அவர் ஒருவரால் அது வந்த பிறகு கிராமங்களுக்கு அவையெல்லாம் அந்த அதுவரை நிலக்கரியிலும் இரும்பு தாதிலும் வந்த எல்லா அம்சங்களும் எங்கே போனது என்றால் பள்ளிக்கூடங்களாக மாறியது, சாலைகளாக மாறியது. அதே போல நான் இப்ப சொன்னேன்ல, டாக்டர்கள், அது என்ன சாதாரண விஷயமா? மருத்துவமனைகளாக ஏராளமாக உருவாக்கப்பட்டது. எனவே ஏகாதிபத்தியம் என்று சொல்லுகிற போது, கொள்ளை லாபம் என்று சொல்கிற போது, இப்ப நம்ம நாட்டில் பல்வேறு விதமான அந்த இயற்கை வளங்கள், ஒரு காலத்துல உற்பத்தியில அதை செஞ்சான், பிறகு சேவைன்னு வந்தான். இப்ப இருக்கிறதெல்லாம் இயற்கை வளங்களை அப்படியே அள்ளுவது. இன்னைக்கு அதானி அள்ளுகிறான் என்றால், இப்ப நம்ம ஊர்ல சாதாரணமா சொல்லுவாங்க ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். இது நீங்க தமிழ்நாடு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ல முன்னால இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போட்டியே உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
தொழில் நடத்த வருகிறவர் இங்கே ஆர்வத்தோடு வர வேண்டும் என்பதற்காக அவங்க சில நிபந்தனைகளை போடுவாங்க. அது என்னன்னா 8 மணி நேரம்னு சொல்லக்கூடாது, குறைஞ்சபட்ச கூலி இருக்கக்கூடாது. இங்கே சாம்சங் நடந்த போராட்டம் என்ன? இப்போ நமக்கெல்லாம் தெரியும். ஏயா சாம்சங் டிவி எப்படி இருக்கு, ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்கு, ஃபோன் எப்படி இருக்கு? அவன் 1க்கு 2க்கு போறதுக்கு கக்கூஸ் கட்டி வைக்க மாட்டானா என்று உலகம் நினைக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த 10 நிமிடத்திற்குள் டீயை குடிச்சு நீங்கள் சிறுநீர் கழிக்கணும்னா சிறுநீர் கழிச்சிட்டு, பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு மாதவிடாய் காலமாக இருந்தால் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு வரணும். அது கியூல நின்னா எவ்வளவு பெரிய துயரமாக இருக்கும், எவ்வளவு பெரிய துயரமாக இருக்கும். அவ்வளவு பெரிய தொழிற்சாலையில் அப்படி போராட வேண்டியிருந்தது. சொல்றீங்களே, ஏகாதிபத்தியம் என்று சொல்கிற போது அது நம்முடைய வாழ்க்கையின் அன்றாடம் ஒவ்வொன்றிலும் அது தலையிடுகிறது. இப்போ ஒரு உதாரணத்தை தோழர் சொன்னார். என்ன சொன்னாரு? அந்த ஒரு உதாரணம், நம்ம 2 பேருக்கு இடையில சண்டை. யாருக்கு இடையில சண்டை? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில. அதை அப்படித்தான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா அது இல்லை. ஈரானின் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்தது. என்ன சொன்னாங்க? அவன் என்ன வச்சிருக்கான்? அணு ஆயுதம் வைத்திருக்கான். ரைட். இந்த கதையை நிப்பாட்டிட்டு அப்படியே ஈராக்ல யுத்தம் நடந்த போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன சொன்னாங்க? ஈராக்ல என்ன சொன்னாங்க? அணு ஆயுதம் சொல்ல, வெப்பன் ஆஃப் மாஸ் டெஸ்ட்ரக்ஷன், பேரழிவு ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. வெப்பன் ஆஃப் மாஸ் டெஸ்ட்ரக்ஷன், அந்த வார்த்தை இப்போதும் ஞாபகத்தில். தினசரி ஹிந்து, எக்ஸ்பிரஸ், தினமணி, தினமலர், என்ன பேப்பர், தினத்தந்தி எதை எடுத்தாலும் சரி, பேரழிவு ஆயுதங்களை சதாம் ஹுசேன் வைத்திருக்கிறார். அதை கண்டுபிடிப்பதற்காக அமெரிக்கா தீவிரமாக முயற்சி செய்கிறது. எனவே அது 5 லட்சம் பேரை கொன்றால் தப்பில்லை, அது அந்த நாட்டை அழித்தால் தப்பில்லை. ஏன்னா பேரழிவு ஆயுதம் என்றால் உலகமே அழிந்துவிடும். இதுதான் அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய ஊடகங்களில் வந்த மிகப்பெரிய செய்தி. தினசரி நம்முடைய குழந்தைகள், குடும்பம் அத்தனையும் சதாம் அவ்வளவு பெரிய ஆளாமே, இதை வச்சிருக்கானாமே. கடைசியில் ஒரு நாள் என்ன சொல்லிவிட்டு போனார்கள்? சத்தாம் போயிட்டான், குடும்பத்தை முழுவதையும் அழிச்சிட்டாங்க. அதுக்கு பின்னால என்ன சொன்னாங்க? பேரழிவு ஆயுதம் எதையும் இல்லை என்று ஒத்தை வார்த்தையில் சொல்லிவிட்டு போய்விட்டான். அந்த ஒத்தை வார்த்தைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஒரு வார்த்தையை சொல்லி உலக மக்களிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டான். என்னவென்று? பேரழிவு ஆயுதம் இருக்கிறது, உலகம் அழிய போகிறது, எனவே சதாம் கொல்லப்பட வேண்டும், ஈராக் மீது படையெடுப்பது நியாயம் என்று சொல்லி அதை சொன்னான். ஆனால் முடிந்த பிறகு இத்தனை கொலைகளுக்கும் எவனாவது தூக்கிலிடப்பட வேண்டும்ல, இத்தனை கொலைகளுக்கும் எவனாவது காரணமாக்கப்பட வேண்டும்ல, ஒருத்தனும் தண்டிக்கப்படவில்லை. ஏன் இப்ப ஈராக் மீது படையெடுத்தான்? அந்த எண்ணெய் வயல்கள் அவன் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும். லிபியா எண்ணெய் வயல்கள் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும். ஈரான் தெரியுமா உங்களுக்கு? நாம் இந்த போர் வருவதற்கு முன்பாக 2 நாடுகளிடமிருந்து ரஷ்யாவில் வாங்கிறதுக்கு முன்னாலேயும் நான் சொல்றேன், மொத்தமா நாம வாங்கிறதுல 60% மேல், இங்க கூட வாசிக்கும் போது அத மத்திய கிழக்குன்னு வாசிச்சோம். அது மத்திய கிழக்கு இல்லை, மேற்கு ஆசியா. இந்த மத்திய கிழக்கு என்கிற வார்த்தையே யாரோட வார்த்தை? அவங்களோட. அது யூரோப் சென்ட்ரிக், அமெரிக்கா சென்ட்ரிக் வார்த்தை. இப்போ வடக்க இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு வடக்க இருக்குன்னா அந்த வடக்குக்கு அந்த பக்கம் இருக்கிறவருக்கு தெற்கா தானே இருக்க முடியும். ஆனா நம்முடைய மூளையிலேயே கூட என்ன திரும்ப திரும்ப என்ன வருது? மத்திய கிழக்கு நாடுகள். ஆனா நமக்கு என்னது? மேற்கு ஆசிய நாடுகள். அவை தொழில்களே, இந்த கேம்பெயின் அப்படியே வர 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 இப்போ சாம்சங் பிரச்சனையின் போது 2 அமைச்சர்கள் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்தாங்க. நான் சொன்னேன், இங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கையில் இல்லை ரொம்ப பிரச்சனையா இருக்கு, மூலதனம் எல்லாம் வராது அப்படின்னு சொன்னாங்க. மூலதனம் போடுறவன் சில கண்டிஷன் போட மாட்டான் நான் அப்படின்னு பேசினாங்க. நாங்கள் சொன்னோம், இல்லை அவன் சில கண்டிஷன் போட்டா பரவாயில்ல,
மொத்த கண்டிஷனையும் அவன் தானே போடுறான். இல்லை நம்ம ஏதாவது பண்ணால் மூலதனம் போயிடும். நான் அப்போ சொன்னேன், அண்ணா கவலைப்படாதீங்க, லாபம் வரும் என்றால் முதலாளியை கூட்டிட்டு வந்து சப்பு சப்புன்னு கட்டி வச்சு அரைஞ்சா கூட அவன் போக மாட்டான். நட்டம் வரும் என்றால் நாட்டினுடைய பிரதமரை அவன் காலில் விழுந்து கும்பிட்டாலும் அவன் தொழிலை இங்கே வைத்திருக்க மாட்டான். அவனுக்கு என்ன, அது மூலதனம் தான் முக்கியம். ஸோ மூலதனம் லாபத்தை கொடுக்கும் என்றால் ரத்தம் குடிப்பதற்கும், நம்ம ஊரில் சொல்லுவாங்க நோக்கியா ஃபோனு இப்போ இல்லை, கடந்த காலத்தில் நோக்கியா தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நோக்கி முதல் போட்டவன் சில கண்டிஷன் போட மாட்டானா அப்படின்னு சொல்லி. இந்த முதல் போட்டவன் கண்டிஷன்னா என்னது உங்களுக்கு தெரியுமா? யார்கிட்டையாவது கேளுங்க. இந்த மாற்றம் நம்ம காம்ரேட் கேங்ஸ்டா பேசுனாங்கல்ல, என்ன மாற்றம்? எந்த திமுக, அதுக்கு முன்னால அதிமுக இருந்தது, இப்போ புதிய அரசாங்கம் வந்திருக்கு. இந்த முதலாளித்துவ அமைப்பு முறையை மீறி போராட வரமாட்டார்கள். இரும்பு அம்மாவுக்கு என்ன சொல்லுவாங்க, ஜெயலலிதாவுக்கு இரும்பு பெண்மணி. இரும்பு ஒரு பக்கம் இதய தெய்வம், இன்னொரு பக்கம் இரும்பு பெண்மணி. அவங்க 2 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. அதில் 2வது போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி நோக்கியாவுக்கு செலவிடுகிற மொத்த தொகை அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் 638 கோடி ரூபாய். அந்த 638 கோடி ரூபாயையும் தமிழ்நாடு அரசு திரும்ப கொடுக்கும் என்பதுதான் அந்த ஒப்பந்தம். தமிழ்நாடு அரசு திரும்ப கொடுத்தது. தமிழ்நாடு அரசுனா யாரு? தமிழ்நாடு அரசுனா யாரு? திமுக இருந்திருந்தாலும் சரி, அல்லது அது என்ன இரும்பு பெண்மணி ஜெயலலிதா இருந்தாலும் சரி, அல்லது இவர் பேர் என்ன ஜோசப் விஜய் இருந்தாலும் சரி, இவங்க கொடுக்குற பணம் யாரோட பணம்? யாரோட பணம்? நம்முடைய வரிப்பணம். எந்த வரிப்பணம்? இப்போது இந்தியாவில் வாங்குகிற அரிசிக்கும் கோதுமைக்கும் 5% வரி கட்டுகிறோம். இந்த வரிப்பணம். தோழர்களே, ஏகாதிபத்தியம் என்பது ஒன்று. இப்போ அபராத வரியை பற்றி சொன்னார்கள், கூடுதல் வரியை பற்றி சொன்னார்கள். வரியின் மூலமாக ஒரு பக்கம் மக்களை சுரண்டுகிறார்கள், போரின் மூலமாக ஒரு பக்கம் மக்களை சுரண்டுகிறார்கள், இன்னொரு பக்கம் தங்களுடைய அரசியல் அடாவடியின் மூலம் சுரண்டுகிறார்கள். இதற்கெல்லாம் மாற்று நாம் ஏன் இதை சோசலிச கியூபா ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்று வைத்திருக்கிறோம் என்றால், தயவு செய்து நீங்கள் சரித்திரத்தை திரும்பி பார்த்தால் சோவியத் யூனியனும் சோசலிச முகாமும் இருந்த காலத்தில் உலகின் எந்த நாட்டின் மீதும் ஒரு அடி மண்ணை கூட அமெரிக்காவோ வேறு எந்த ஏகாதிபத்திய முதலாளித்துவ நாடுகளோ ஆக்கிரமிக்க சோசலிச முகாமும் சோவியத் யூனியனும் விட்டதே கிடையாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நாடு அழிந்து விட்டதில்லை, உலக சமாதானம். இங்க உலகத்திலேயே ஒரு நாட்டின் மீது அவன் சொல்றான் இன்னைக்கு அணு ஆயுதம் என்று. நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த நாடு எந்த நாட்டின் மீது இதுவரை அணுகுண்டு போட்டிருக்கு? ஜப்பான் மீது அமெரிக்கா போட்டான். வேற எந்த நாடும் எந்த நாட்டின் மீதும் அணுகுண்டு வீசியதே கிடையாது. எந்த நாடும் வீசியது கிடையாது. ஆனா அவன் தான் சொல்றான் இந்த மாதிரி ஜனநாயகத்தை பற்றி பேசுவார்கள். ஆனால் உலகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களை கவிழ்த்து நஜிபுல்லா ஆப்கானிஸ்தான் அமெரிக்க படைகள் அவரை கொன்று தூக்கில் போட்டு விட்டு போனார்கள். சதாம் ஹுசேனை கொன்றதை தூக்கிலிட்டதை அனைத்தையும் உலகம் முழுவதும் போட்டு காட்டினார்கள். முஅம்மர் கடாஃபியை கயிற்றால் கட்டி பிணத்தை இழுத்து கொண்டு போவதை டிவியில் காட்டினான். உலக நாடுகள் முழுவதும் அதை செய்தார்கள். இப்போது மதுரோவையும் அவருடைய மனைவியும் வீட்டில் படுத்திருக்கிற போது, தூங்கி கொண்டிருந்த போது அப்படியே வந்து அள்ளி கொண்டு போயிருக்கிறார். அந்த சிறையில் இருக்கிறார். யோசித்து பாருங்கள். ஏகாதிபத்தியம் ஜனநாயகத்துக்கு எதிரானது, ஏகாதிபத்தியம் மனித உயிர்களுக்கு எதிரானது, ஏகாதிபத்தியம் அமைதிக்கு எதிரானது, ஏகாதிபத்தியம் உலகில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் கபலீகரம் செய்யக்கூடியது. எனவேதான் ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பதை இடதுசாரிகள் அனைவருக்கும் அனைத்தும் என்பதை சொல்கிற கம்யூனிஸ்ட் இயக்கம், செங்கொடி இயக்கம், சோசலிசம் ஜிந்தாபாத் என்கிற போதே ஏகாதிபத்தியம் ஒழிக என்பதையும்
ஓங்கி உரத்து குரல் எழுப்புகிறது. அது உலகத்தின் குரலாக மாற வேண்டும். இன்குலாப் ஜிந்தாபாத், சோசலிசம் ஜிந்தாபாத். நன்றி.